ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பூச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், சிலந்தியை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பைடர். 42,000க்கும் மேற்பட்ட சிலந்தி வகைகள் காணப்படுகின்றன. பெரும்பாலானவை நச்சுத்தன்மை கொண்டவை என்றாலும் மிக குறைவானவையே மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும். சிலந்திகள் 8 கால்களும் 8 கண்களும் கொண்டுள்ளன. வயிற்றின் பின்பகுதியில் உள்ள பட்டு போன்ற இலைகளை உற்பத்தி செய்து தனது வலையை பின்னி இலையை பிடிக்கின்றன. இந்த வலையானது அதிக அளவு புரதத்தால் ஆனது. சிலந்தியின் இரத்த ஓட்ட மண்டலத்தில் சிவப்பணுக்கள் இல்லாததால் அதன் ரத்தம் நீல நிறமாக காட்சியளிக்கும். விவசாய பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை உண்பதால் இது உழவர்களின் நண்பன் என அழைக்கப்படுகிறது. சிலந்திகள் பொதுவாக வீடுகள், பாலடைந்த இடங்கள், காடுகள் மற்றும் புதர்களில் பொதுவாக காணப்படுகின்றன. மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த சிலந்தி வகைகளாக பிளாக் விடோ, ஜம்பிங் ஸ்பைடர், புல்ஃப் ஸ்பைடர், டாரண்டுலா, ஆஸ்திரேலியன் ஃபனல் வெப் முதலிய சிலந்திகள் திகழ்கின்றன. இதில் அளவில் பெரியதாகவும் கால்களில் அதிக ரோமங்களுடனும் டாரண்டுலா ஸ்பைடர் காணப்படுகிறது. சிலந்தி கடித்தால் உடனடியாக தாமதிக்காமல் சோப்பு மற்றும் தண்ணீரால் கழுகி மருத்துவரை அணுகுவது நல்லது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே நம்ம ஸ்பைடர் மேனை கடிச்ச ஸ்பைடர் எதுன்னு கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.